ஒரு முறை தலை முட்டையை உடச்சி ஊற்றி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆகும். 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு கையளவு தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 10 முந்திரியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்திற்கேற்ப பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வதங்கும் போது கூட ஒரு கையளவு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரியுமே 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி 1க்கு 2 வெட்டி எண்ணெயிலே நல்லா வதக்கி கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வீட்டு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் தண்ணியோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது ஒவ்வொரு முட்டையும் உடச்சி ஊற்றுங்க. வேணும்னா நம்ம வேக வச்ச முட்டையும் 1க்கு 2 கீறி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சு அப்படியே கம்மன்னு இறக்குனா முட்டை உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.